हरिबोल महाराज, हरिबोल दलवाद महाराज। प्रणाम। हरे कृष्णा हरे कृष्णा। हरिबोल महाराज, धन्यवाद प्रणाम। हरे कृष्णा हरे कृष्णा। जन्माष्टमी நெருங்குது. चैतन्य महाप्रभु பூரியில இருந்து அப்படியே தென்னாடு எல்லாம் விஜயம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேரா திருந்தாவனம் போறாரு. இப்போ ஏற்கனவே ஒரு சிறு வயசுல பாடசாலை நடத்துற போது நாமத்தோட மகிமைகள் எல்லாம் அதுல ரொம்ப அவரு உருகி போன போது அவர்கிட்ட இருந்த 2 பெரியவங்களை பிருந்தாவனத்துக்கு அனுப்பி அங்க கண்ணுடைய லீலா ஸ்தலங்களை எல்லாம் வெளிப்படுத்துங்க, எல்லாம் முஸ்லிம்களால எல்லாம் மூடப்பட்டிருக்கு. 2 பேரை அனுப்பினார். ஒருத்தர் வந்து பூகர்ப கோஸ்வாமி, ஒருத்தர் லோகநாத் சுவாமி. அவங்களுடைய சமாதிகள்லாம் அங்க பிருந்தாவனத்துல பார்க்கலாம். அவங்கதான் பிருந்தாவனத்துல பல ஸ்தலங்களை காட்டுனது. அப்போ மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டு தென்னாடு நோக்கி போறார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு இந்த 2 கோஸ்வாமிகளும் சைதன்யரை பார்க்கிறதுக்காக தெற்க நோக்கி வந்தாங்க. ஆனா அதுக்குள்ள இவரு நேரா வதக்க போயிட்டார், பிருந்தாவனம் போயிட்டார். அதனால அவங்களும் இவரை தேடி தேடி தமிழ்நாடு வரைக்கும் வந்துட்டு போனாங்க. பிருந்தாவனத்துல போயிருக்கிற போது அங்க அவருக்கு வந்து அந்த பசுக்களை எல்லாம் பார்த்ததும் ஒரு பிரேமை உண்டாகி அதுகளெல்லாம் தடவி கொடுத்து அதுக்கெல்லாம் அவருடைய பாதங்களை நட்டுது, உடம்பெல்லாம் அப்படி தடவி கொடுத்து பசுக்களும் இவரும் அதுகளை கழுத்துல தடவி கொடுக்குறாரு. அப்போ ஒரு அந்த விஸ்ராம் காட் அதுதான் முதல்ல வந்தார், அங்க உட்கார்ந்து இருந்தார். அப்போ இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. அப்போ பரவசத்துல ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாடி அவர் ஆடுற போது ஒரு வயசான பிராமணரும் கூட சேர்ந்து ஆடுறார். அவர் ஆடுறது ரொம்ப நேர்த்தியா சரியா இருந்துச்சு. ஏன்னா பொதுவா கீர்த்தனத்துல நிறைய பேர் ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி தான் ஆடுவாங்க பஜனையில. ஆனா இது ஒரு ஒரு யூனிஃபார்மா ஒண்ணு போல இருந்துச்சு, வித்தியாசமா. அப்போ அவரோட கை கோர்த்து மகாபிரபு சைதன்யனும் சேர்ந்து இந்த ஹரே கிருஷ்ணாவை பாடி ஆடுறார். அப்புறம் எல்லாம் கீர்த்தனம் முடிஞ்ச பிறகு பாகவத ஸ்லோகங்கள்ல அப்படி மூழ்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தெளிவான பிறகு அந்த பெரியவர்கிட்ட கேட்டார் சைதன்யர், நீங்க யாரு, எப்படி இப்படி ஹரிநாமத்துக்கு முறையா அந்த ஸ்டெப் வச்சு முறையா ஆடுறீங்களே, பரவசமாவும் இருக்கு, அதே சமயம் ஏனோ தானமும் இல்லை, எப்படி இதுன்னு கேட்கிற போது உங்களுக்கு யாரு குருன்னு கேட்டார். அப்போ 2 கைகளையும் வணங்கி ஒரு ஜெகத் பூஜ்யர், பூஜ்யன்னா வணங்கத்தக்க, பூர்வ கர்மாணி, பூர்வ கர்மங்கள் எல்லாம் ஒளிஞ்சிட்டு சாயதே ஆத்ம, ஆத்மாவுல இறைவனை பற்றிய அறிவு உண்டாகிறதுக்கு பேரு எது உண்டாக்குமோ அதுக்கு பேர் பூஜாங்க. பூஜா வார்த்தை பூர்வ கர்மாணி அதெல்லாம் முடிவுக்கு வரும். சாயதேனா ஞானம் உற்பத்தி ஆகும், பூஜான்னு பேர். பூஜ்ய அப்படிங்கிறது வந்து இப்ப எண்கள்ல 1 இருக்கு, அதை வந்து 4ஆ பிரிக்கலாம். 4 கால் 1, 8 இருக்குன்னா அதையும் 4 2 இல்ல 5 + 3 1 1 அப்படி கூட கூட்டி 8 ஆக்கலாம். 9 அப்படிதான். ஆனா பிரிக்க முடியாத முழுமையான எண் எதுன்னா அது வந்து அதை நீங்க பிரிக்கவே முடியாது. எங்க தொடங்குதோ வருஷம் அங்க வந்து முடியும் போது அது பூஜ்யம். இதே போல நாம கிருஷ்ணர்ல இருந்து வந்தோம், கிருஷ்ணத்தை போய் முடிஞ்சிச்சுன்னா அது பூஜ்யம். அந்த மாதிரி வாழ்றவங்க பூஜ்ய ஸ்ரீ அப்படின்னு பட்டோம் அவங்களுக்கு. கிருஷ்ணர்ல இருந்து வந்தோம், கிருஷ்ணர்கிட்ட போகிறோம், அந்த முடிவு எடுத்தவங்க தான் பூஜ்யன்னு. இதயத்தை வந்து நினப்பால எம்டி ஆக்கிறணும். பூஜ்யத்துக்குள்ள ஒண்ணும் இல்லை, ஆனா அதை நாடி வர்றவங்களுக்கு மதிப்பு தரும். ஒருத்தரை பார்த்தா உடம்புதான் தெரியுது, ஆத்மா தெரியல.
இந்த உடம்போட இருக்கிற வரைக்கும் அவருக்கு வேல்யூ கிடையாது, செத்துதான் ஆகணும். ஆனா அவர் ஆத்மாவா இருந்தாருன்னா கிருஷ்ணரோட இருக்கலாம். அப்போ கிருஷ்ணர் ஒண்ணு மாதிரி, நாமெல்லாம் பூஜ்யம் மாதிரி. அப்போ அந்த ஒண்ணு கூட இந்த பூஜ்யம் சேரும்போது வேல்யூ கிடைக்கும். வெறும் பூஜ்யத்துக்கு வேல்யூ இல்லை, ஆனா பூஜிக்கத்தக்கது, அவ்வளவுதான். அது எண்கள்ல முழுமையானது பூஜ்யம். அதே போல பூஜ்யம்ங்கிறது இதயத்துல கண்ட கண்ட குப்பைகள்லாம் இருக்கு, அந்த இதெல்லாம் தூர போட்டுட்டு கிருஷ்ண நினப்பு மட்டும் இருந்துச்சுன்னா அதுவும் பூஜ்யம், அதுவும் முழுமையானதா இருக்கும். உபநிஷத்துல முதல் ஸ்லோகமே அதுதான், இதயம் முழுமையாயிரும். அப்போ அதுவும் பூஜிக்கத்தக்கது. அப்படி அந்த பெரியவர் சொல்றார், ஜெகத் பூஜ்யர், என்னுடைய குரு ஜெகத் பூஜ்யர், உலகமே போற்றத்தக்கவர். அப்படியா, யார் அது அப்படின்னு கேட்டா, எதிர்பாராம நான் அவரை சந்திச்சேன், எனக்கு மந்திர தீட்சை கொடுத்தார். அதனால அவர்கிட்ட நாமத்தை கேட்ட பிறகு எனக்கு ஆட்டமா வந்துகிட்டு இருக்கு, ஆடிக்கிட்டே பாடிக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கு முன்ன நான் அப்படி ஒரு பேய் பிடிச்ச மாதிரி, பக்கி மாதிரி இருந்தேன். அவருடைய தரிசனத்துக்கு அப்புறம் நான் ஒரு ஆனந்தமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் யார் அதுன்னு கேட்டா, மாதவேந்திரபுரி பாதா அப்படின்னு சொன்னேன். மாதவேந்திரபுரிங்கிறது யாருன்னா, சைவனுடைய குரு பேர் ஈஸ்வரபுரி, ஈஸ்வரபுரிய குரு பேர் தான் மாதவேந்திரபுரி. அவ்வளவு பெரியவர்கிட்ட தீட்சை எடுத்தவரா, அப்ப எனக்கு நீங்க தாத்தா முறையாச்சுன்னு சொல்லி படக்குன்னு அவர் காலில் சைவம் எடுத்ததும் அவர் உடனே அதிர்ச்சியில இவரை தூக்கி போயிட்டு, நீங்க ஒரு சன்னியாசி, அதனால இப்படிலாம் காலில் விழக்கூடாது அப்படின்னு மகாபிரபு அவரோட பிருந்தாவனம் வரைக்கும் பார்க்கிறார். அப்ப அங்க இருக்கிற மக்கள்கிட்ட ராதா குண்டம்னு ராதாராணி குளிச்ச குளம் ஒண்ணு இருந்தது, யாருக்கா தெரியுமான்னு கேட்டா யாருக்குமே தெரியல. எல்லாம் முழிக்கிறாங்க, அப்படி நாங்க கேள்விப்பட்டதே இல்லையா. கோவிந்த குண்டம் இருக்கு, சுரபி குண்டம் இருக்கு, நாரத குண்டம், பல குளங்கள், குண்டம்னா குளம், குண்டம். அப்போ ராதா குண்டம் எங்க இருக்குன்னா யாருக்கும் தெரியல. இது நேரம் கோவர்த்தனா பக்கத்துல தியானம் பண்ற போது ராதாராணி குளிச்ச அந்த குளத்தை கண்டு, இதுதான் ராதா குண்டம் அப்படின்னு அறிவிக்கிறார். ராதை குளிச்ச இடம். பல குளங்கள்ல மகாபிரபு குளிச்சார், சில குளங்கள்ல தீர்த்தம் எடுத்து தலையில போட்டுக்கிட்டார். எங்களுடைய குருவோட குரு இந்த பிரபுபாதா பக்தி சித்தாந்த சரஸ்வதி கௌதம் தாக்கூர் ராதா குண்டத்துக்கு வந்திருக்கிற போது ஒவ்வொரு தடவை திருநாள் வரும்போது அந்த குளத்துக்கு போய் நமஸ்காரம் பண்ணுவார். நார்மலே அதுல குளிச்சது கிடையாது, நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடும். ராதையுடைய இந்த அப்போ இவர் பிரபுபாதா அதுல போய் நமஸ்காரம் பண்ணி, ஏ ராதா, எனக்கு எப்போ பாதத்துல அடைக்கலம் தருவேன், எப்போ உன் சேவகனா என்னை எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி வேண்டினார். அப்ப அந்த குளத்துல இருந்து ஒரு அலை அடிச்சு அந்த தண்ணீர் அவர் தலையில கொட்டா விழுந்தது. விழவும் அவர் உடனே மெய்சில் எடுத்து ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அவர் எழுந்திருக்கும் போது அந்த தலையில விழுந்த தண்ணி மொத்தமா வடிஞ்சு முதுகு வழியா, அவர் சத்தப்பட மாட்டார், முதுகு வழியா வடிஞ்சு அவர் பாதத்துல விழுந்து கீழே விழுத போது கோரி மகாராஜ் அதை கையில எடுத்து அவங்க சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி வரலாறுல கதையில பார்த்தோம். ராதா குண்டம்ங்கிறது அவ்வளவு புனிதமான ஸ்தலம். அது கோஸ்வாமிகள் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, வாழ்க்கையில எல்லாரும் கடைசி காலத்துல நம்ம ராதா குண்டத்துக்கு போயிருங்க, அங்க போயிட்டு சும்மா அங்க இருக்கிற அந்த குளத்தை புனிதப்படுத்துறது, காத்துல தூசிகள் விழுந்துன்னா எடுத்து போறாங்க, சேவை பண்ணாலே நீங்க கிருஷ்ணத்தை போயிடலாம், திரும்ப பிறக்க வேண்டாம்னு எழுதியிருக்கிறார். பல முறைகள் இருக்கு, அதுல இது ஒண்ணு. இது டாப் மோஸ்ட், இது உயர்ந்தது. தினமும் கண்ணன் பாதத்துல சந்தனம், புதிய சந்தன கட்டை வாங்கி அரைச்சு அதுல ஒரு துளசியை தொட்டு பாதத்துல வச்சாலே அவங்களும் கிருஷ்ணத்தை போயிடலாம். அம்பரீஷ ராஜா அப்படி செய்தார். இப்படி ஏதாவது ஒரு ரீதியில கிருஷ்ணத்தை ஒரு ஈடுபாடு ஏற்படுத்தி, கிருஷ்ணத்தை வந்த பிறகு அங்கங்க சுத்தணும்னு அவசியம் இல்லை. கண்ணன் சின்ன குழந்தையா இருக்கும்போது வீடு வீடா வெண்ணெய் திருடும் போது யசோதா மடியில கிடத்தி கேலியா கேட்கிறார்,
உனக்கு அண்டங்காக்கா தெரியுமா? அது நல்லா தெரியும். அது டீசெண்டா இருக்கும். ஆனா பிண்டங்காக்கா அப்படி இல்லை, வீடு வீடா திங்கிறதுக்கே அலையும். நீ அது மாதிரி இருக்காது, அண்டங்காக்காவா இரு, தப்பு இல்லை. ஏன்னா கிருஷ்ணர் கருப்பா இருந்தார். அப்படி யசோதா கேலியா சொல்றாங்க. இப்படி எப்பவுமே கிருஷ்ணரே கதின்னு கிடக்கும். கிருஷ்ணருக்குள்ள எல்லாம் இருக்கு. கிருஷ்ணருக்கு அந்நியமா உலகத்துல எதுவும் கிடையாது. இந்த உலகத்தை அவர் உருவாக்கும் போது இந்த பொறுப்பை விஷ்ணுட்ட தந்தார். விஷ்ணு பிரம்மாட்ட கொடுத்தார். ஆனா பிரம்மாவுக்கு படைக்க தெரியுமே ஒழிய உலகத்தை உருவாக்க தெரியும். விஷ்ணு உலகங்கள்லாம் உருவாக்குது. எப்படி சோப்பு நிறைய ஊதும் போது பலூன் அப்படி உருண்டை உருண்டே வர மாதிரி உலகங்கள்லாம் வருது. அதுக்குள்ளெல்லாம் அரை சைஸ்க்கு தண்ணீர் இருக்கு. அதுக்குள்ள ஒரு விஷ்ணு படுத்திருக்கிறார். எண்ண முடியாத அளவு விஷ்ணு இருக்கிறாங்க. அந்த விஷ்ணு நாபில தான் தாமரத்தண்டு இருக்கு. அது டாப்ல ஒரு பிரம்மா இருக்கிறார். இதுக்குள்ள 14 அடுக்கு உலகங்கள். இப்போ எதெல்லாம் விஷ்ணுல இருந்து வெளியே வந்துச்சோ அந்த வந்ததுக்குள்ளெல்லாம் விஷ்ணு இருந்தார். அடுத்து பிரம்மா எதையெல்லாம் படைக்கிறாரோ அதுகளுக்குள்ள பூரா அணுவாட்டம் இன்னொரு விஷ்ணு போய் தங்குறார். அந்த தங்குறவருக்கு தான் பரமாத்மான்னு பேரு, பார்க்கடல் விஷ்ணுன்னு பேரு. பிரபஞ்சத்துக்குள்ளெல்லாம் படுத்திருக்கிறார பிரம்மா தாமரைய முளைச்சிக்க, அவருக்கு கர்ப்போதக சாயி விஷ்ணு அப்படின்னு பேரு. முதல்ல இருந்த பேர் காரண உதக சாயி, அடுத்து கர்ப்ப உதக சாயி, அடுத்து சித்திர உதக சாயி. சித்திரன்னா பால், பார்க்கடல் விஷ்ணு. அவர்தான் பரமாத்மாவா எல்லாருக்குள்ளே இருக்கிறார், எல்லா அணுக்குள்ளே இருக்கிறார். இப்படி படைப்பு இந்த மாதிரி கிரமத்துலதான் வருது. விஷ்ணு இல்லாத இடமே இல்லை எல்லா அணுகுலையும். அதனாலதான் ஒரு தூண்ல கூட இருக்கிறார்னு பிரகலாதன் சொல்ல முடியுது. அதுல இருந்து விஷ்ணு நரசிம்மரா வந்தார். எல்லாத்துலயும் இருக்கிறார். 108 திருப்பதிகள்ல நைமிசாரண்யத்துல மரங்கள்ல அவர் இருக்கிறார். இந்த கோயில் கிடையாது, அங்க மரங்கள் தான் ஒரு திருப்பதி. அது 108ல ஒன்னா இருக்கு. 106 பூலோகத்துல இருக்கு. 107 தேவலோகத்துல இருக்கிற பார்க்கடல். 108 பரந்தாமம். இப்படி வருஷ சொல்லப்படும். நாமசங்கீர்த்தனத்தால மறைஞ்சு போன புனித ஸ்தலங்களை சைத்தன்ய மகாபிரபுவும் சீடர்களும் வெளிப்படுத்தினாங்க.